உங்கள் வீட்டை பிரம்மாண்டமாக காட்டுறதுக்கு வீட்டோட எலிவேஷன் மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் ரூஃப் சீலிங்கோட ஹைட்டை நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணுங்க. நார்மலாக வந்து 10 ஃபீட் கொடுப்போம். பட் இந்த சைட்டில் நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 11.5 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ 11.5 கொடுத்ததுனால நமக்கு ஸ்லாப் திக்னஸ் 6 inches போயிட்டா ஸ்லாப் டு ஸ்லாப் கிளியரன்ஸ் வந்து நமக்கு 11 ஃபீட் கிடைக்கும். இப்படி கொடுக்கறதுனால உங்கள் வீட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஏர் வென்ட்டும் நல்லாயிருக்கும். இதோட சேர்த்து உங்கள் வீடு பிரம்மாண்டமாகவும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் பாயிண்ட், உங்கள் வீடு நீங்கள் டூப்ளெக்ஸ் வில்லாவாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹாலோட ரூஃபை வந்து ஹை ரூஃபாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். ஹை ரூஃப்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஹாலோட ரூஃபை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஹாஃபாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி எதாவது கருவு பேட்டர்னோ இல்லை வேறு எதனா பேட்டர்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த மேலே பார்த்தாங்க அப்படின்னா அது ஒரு பிரம்மாண்டமான லுக்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, மொட்டை மாடியிலையும் இந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி கார்டன் லைட்டிங்லாம் செட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் ஸ்டே பண்ணுறதுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக லக்ஸரியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 3 பாயிண்ட்ஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.